வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் ஏக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே டெலகிராமுடைய லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர் பிபிஐ அப்படிங்கிறது 4 மணிக்கு அந்த டேட்டா இருக்குது. யூஎஸ் உடைய டேட்டா ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட் வீக்கராக தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து பெரிய லெவலில் அதுக்கு பூம் கொடுக்காது. இதை தாண்டி இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ஸ்பீச்சஸ். நிறையா சென்ட்ரல் பேங்கோடைய ஸ்பீச்சஸ் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் டைமிங்கில் இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 98.5 அப்படிங்கிற இந்த லெவலை இப்போ பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனி வரது எல்லாமே நமக்கு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சராக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் வரைக்கும் இருக்கும். மார்க்கெட் கீழே வரத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும், வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 99லேருந்து 99.5 அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகும். பட் இதை தாண்டி நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து யுஎஸ் நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாக்கைட் ஆயிருக்காங்க. அதாவது அங்கே போய் அவங்களும் சூழ்ந்து நிற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பதட்டமான சூழ்நிலை தான். ஸோ இப்போ எந்த கப்பல் போனாலும் அவங்க அதை வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸோடைய நியூஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப ஹையாக ப்ளே ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட், இந்த இடம் இதுதான் மேஜரான சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடக்குது, ரைட்டுங்களா? இதுக்குள்ள பிரேக் ஆகி கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் தான் மார்க்கெட்டுக்கு. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், இல்லை சின்னதாக அங்கே ஏதாவது ஒரு அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் ஆயில் திருப்பி மேலே போயிடும். இல்லை திருப்பி அவங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் கீழே வரும். ஸோ நாளைக்கு மதியம் கண்டிப்பாக நமக்கு லைவ் மீட் இருக்கும். அதில் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பேசலாம். ஓகே, ஸோ இப்போ ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே பை சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக பை எடுங்க. ஆனால் பக்கமே டார்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. நியூஸஸ் என்ன வருது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து அந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்ட இருக்குங்க. இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். எப்போ இந்த சேனலை விட்டு மார்க்கெட் நல்லா கிளீனாக பிரேக் ஆகுதோ அரௌண்ட் $70 கீழே, ஏன்னா $70 அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டிபிள் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த $70 வந்து டெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து சில்வர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். $53 வரைக்கும் சில்வர் இறங்கிறதுக்கு சான்சஸ் ஹையராக இருக்கு. ஸோ அந்த $50க்கு அவன் $53 வரணும் அப்படின்னா இங்கே $70 பிரேக் பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் மேலே போனால் $84 மேலேயும் திருப்பி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆகிற ஒன் மோர் ஃபால் அது சில்வரில் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹையராக இருக்கும். ஸோ இந்த சேம் கன்சால்டேஷன் தான் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது பிரேக் ஆயிட்டு நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் போது மேலே போகும். $60 கூட வரலாம், ஆனால் ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு ஃபாஸ்ட் ரிஜெக்ஷன் கூட இந்த மாதிரி ஷேடோ ஸ்கேண்டிலா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ மினிமம் ஒரு ட்ராப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வர பிரேக் அவுட்ஸை தான் நம்ம வந்து பைக்கான செட்டப்பாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஒரு 104 வரைக்கும் மேலே ஏறலாம். 96லேருந்து 104 வரைக்கும் மேலே வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது இப்போ இல்லை. ஒன் மோர் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மார்க்கெட்டை பிடிச்சிக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு.
ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த முக்கியமான ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல். மார்க்கெட்டில் வந்து அந்த 21% ட்ராப் ஆகும்போது கூட எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டை வந்து தொட்டு தான் மார்க்கெட் திருப்பி மேலே ஏறிச்சு. அப்போ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் ரொம்ப ஹைலாக வேலிடேட் ஆயிருக்கு. அப்போ அதே இடத்துல மார்க்கெட் இப்போ வந்து என்னன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கான். இதே இடத்துல கன்சாலிடேட் நடந்துட்டு இருக்கான். மார்க்கெட்டோடைய தற்சமயம் இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4550 இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். நெக்ஸ்ட் 4690 இது ஒரு சப்போர்ட் லெவல். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல். மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது 4800. இப்போ இதுக்கு மேலெல்லாம் மார்க்கெட் போயிருக்கணும்னா இதெல்லாம் ரிஜெக்ஷன் ஃபேஸ். இதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ப்ரைஸ் பக்கத்தில் போயிட்டு 4800 பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நான் ட்ரெண்டிங் ஃபேஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு வேவ்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் இந்த பி முடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சிக்கு வந்து 1 2 3 4 அண்ட் 5 அப்படிங்கிறது நடக்கணும். அதுக்கு மினிமம் ஒருவேளை இது தப்பாக இருந்துருச்சு, இந்த 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 இது வந்து கால்குலேஷன் வந்து தப்பாகுது, இங்கேயே அவன் வந்து முடிச்சிட்டான் கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட இங்கேருந்து அவன் திருப்பி மார்க்கெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேவ் வரும்போது ப்ரைஸ் மினிமம் 4350லேருந்து 300 டச் பண்ணி தான் தூக்கணும். அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ஏரியாக்குள்ள நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் செல் ஆர் ட்ரெண்டிங் செல் ரெண்டுமே நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ கன்சாலிடேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏபிசியில் இது வந்து லாஸ்ட் வேவ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வேவ் முடிச்சு, செகண்ட் வேவ் முடிச்சு, தேர்ட் முடிச்சு, ஃபோர்த் முடிச்சு, ஃபிஃப்த் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 600 அப்படிங்கிற லெவலை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி காட்டணும். 690 பிரேக் பண்ணாவே நமக்கு வந்து ஒரு ஒரு க்ளூ கிடைக்கும், இது மார்க்கெட் வந்து கீழே வருதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 600 பிரேக் பண்ணி இந்த 550 லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது தான் இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பிடிக்கவே முடியும். இதை பிரேக் பண்ணலை, ப்ரைஸ் ஒரு வேளை இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான் 5000 லெவலை எக்காரணத்து கொண்டும் ப்ரைஸ் வந்து பிரீச் பண்ணலாம், ஆனால் க்ளோஸ் பண்ணக்கூடாது. 5000க்கு மேலே சும்மா அப்படி ஒரு ஷேடோ போயிட்டு வரலாம் இம்மிடியேட்டா. இப்போ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஷேடோஸ் ரிஜெக்ஷன் நடக்கலாம். பட் கேண்டில் க்ளோஸ் பண்ணி ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம போட்ட செட்டப் தப்பு, ரீட்ரேஸ்மெண்ட்ல கண்டிப்பாக பை தான் எடுக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்க்கு நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு 1 hour சார்ட், ஓகே, ஒரு 1 hour சார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சடனாக ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 15 minutes சார்ட் கூட இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 15 minutes சார்ட்டை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இப்போ இப்படி ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இங்கே பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கல. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக, ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகே, இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட்டில் நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். 690 அவன் தாண்டணும், இந்த ஜோனை, இந்த சப்போர்ட் ஜோனை. நேற்று எதிர்பார்த்தோம், இந்த இடத்துல கூட நாங்கள் ஒரு செல் செட்டப் ட்ரை பண்ணோம். பட் காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 690 லெவல்ஸை நேற்று பிரேக் பண்ணியிருந்தாவே நமக்கு ஒரு 550 வரைக்கும் மார்க்கெட் புஷ் பண்ணி போயிருக்கும். அது நடக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ஓகே, இதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. நல்லா க்ளீனாக 15 minutes சார்ட் எடுத்துங்க. இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே இருக்கிற 690 லெவலை பிரேக் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணும். இதை உடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே 600 அப்படிங்கிற அந்த முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். தென் மார்க்கெட் கீழே வரும்.
இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து செல் செட்டப் வரலைங்க, இந்த பிரேக்லாம் வரலைன்னா நீங்கள் திருப்பி பேக் டு பை தான் எடுக்கணும். பட் பை அப்படிங்கிறது மேலே 800க்கு மேலே போய் ஹோல்ட் ஆகி நிற்குதான்னு பாருங்க. 800க்கு மேலே கொஞ்சம் ஷேடோஸ் வரும், ஆனால் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கூட போயிட்டு சல்லுன்னு போயிட்டு வரும். 800க்கு மேலே மார்க்கெட்னால ஹோல்ட் பண்ண முடியலனா இங்கே போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம செல் செட்டப்குள்ளே போகணும்னா இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம செல் செட்டப்குள்ளே போக ட்ரை பண்ணணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைனை வச்சுட்டு உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். நாளைக்கு லைவ் மீட்டில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம மார்க்கெட்டை இப்போ பேசுவோம், பார்ப்போம். மறக்காமல் கலந்துக்குங்க. தேங்க்யூ.